Hi friends, this is Kaleraj. இப்போ நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி ஜாகிரபி. ஆல்ரெடி இந்த ஜாகிரபியில் எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டம்ன்ற சிலபஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் நம்ம 6th 7th 9th சமச்சர் புக்கு வந்து ஆல்ரெடி 4 பார்ட்ஸாக வந்து பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது அதே எர்த் அண்ட் யூனிவர்ஸ் சோலார் சிஸ்டமில் கடைசியாக இருக்கக்கூடிய டாபிக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லொகேஷன் அண்ட் ஜியோகிராஃபி. இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து லொகேஷன். ஃபர்ஸ்ட் ஹிஸ்டாரிக்கல் டைம்ஸில் இந்தியாவோட பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பாரத் மற்றும் இந்துஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன்ஸ் வருகைக்கு அப்புறமா வந்து இந்தியா அப்படின்ட்டு அழைச்சாங்க. இந்த இந்தியான்ற வார்த்தை எதுலேருந்து தழுவப்பட்டதுன்னா சிந்துன்ற இதுலேருந்து தழுவப்பட்டது தான் இந்த இந்தியான்ற வார்த்தை. அதுக்கப்புறம் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட். ஏன் இந்தியா ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கான்டினென்ட்னா அதில் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கல் ஃபீச்சர், கிளைமேட்டிக் கண்டிஷன், நேச்சுரல் வெஜிடேஷன், மினரல் ரிசோர்ஸ், ஹியூமன் ஹேபிடேஷன், culture norms, ancient ethnic and linguistic groups and huge area. இது எட்டும் சேர்ந்தது தான் ஒரு கான்டினென்ட் அப்படின்னு சொல்றாங்க. இது எட்டும் வந்து இந்தியாவில் இருக்கு. அதனால இது வந்து ஒரு சப்கான்டினென்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவோட லொகேஷன் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது லொகேஷன் அண்ட் எக்ஸ்டென்ட் அப்படின்றதுல இந்தியா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட், அதுக்கப்புறம் 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த்லையும், 1028 மில்லியன் பாப்புலேஷன், அது வந்து 2001 சென்சஸ் படி. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவோட ஏரியா எவ்வளோ கவர் ஆகுது, அதோட பார்டர்ஸ் எங்கேருந்து இருக்குது, அந்த எந்த லாங்கிடியூட் எந்த லேட்டிடியூட் அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து அந்த மேப் கொடுத்துருக்காங்க, இந்தியா மேப். அதில் வந்து அது கிராஸ் ஆகக்கூடிய ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அது எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அதே மாதிரி நார்த்லேருந்து கீழே சவுத் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எவ்வளோ வந்து அதோடைய டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எந்த லேட்டிடியூட் எந்த லாங்கிடியூட் அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மேப்பை ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ரிமெம்பர் த சைஸ் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய சைஸ் வந்து மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 times வந்து பாகிஸ்தானோட பெரியதாக இந்தியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட 8 மடங்கு பெரியதாகவும், 12 மடங்கு இங்கிலாண்டோட பெரியதாகவும், யூகேவோட 12 மடங்கு பெரியதாகவும் இருக்குது. ஆனால் வந்து யூஎஸ்ஏவோட 3 மடங்கு சிறியதாக வந்து இந்தியா இருக்குது. அடுத்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து லாங்கிடியூடில் வந்து வச்சு இது கால்குலேட் பண்ண முடியும் அந்த டைமை. அது லாங்கிடியூட் டைம் என்னன்னா 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஐஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதில் பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த 82 டிகிரி 30 மினிட்ஸ் வந்து மத்திய இந்தியாவில், மிடில் இந்தியாவில் அலகாபாத் அப்படின்ற இடத்துல வந்து பாஸ் ஆகுது. அதோடைய டைம் வந்து 5 hours 30 minutes கிரீன்விச் டைம் 0 டிகிரி லாங்கிடியூடில் அது இருக்குது. இண்டிபெண்டன்ஸ் அப்புறமா, அதாவது 1947க்கு அப்புறமா வந்து கவர்மெண்ட் வந்து ஐஎஸ்டி அப்படின்ற எடுத்துகிட்டு வந்தாங்க, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமை. இது வந்து ஒரு அஃபிஷியல்ஸ் டைமாக இந்தியா முழுவதும் வந்து கொண்டாந்துட்டாங்க. டு யூ நோ த ரீசன் ஃபார் ஐஎஸ்டி? ஐஎஸ்டிக்கு ஏன் எடுத்துகிட்டு வந்தாங்க, உங்களுக்கு காரணம் தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன காரணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட் வந்து மொத்தம் 30 டிகிரி இருக்கிறதுனால அந்த லாங்கிடியூட் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டைம் வேரியேஷன் வந்து ஆகும். எவ்வளோ டைம் வேரியேஷன் ஆகுதுன்னா 2 hours வந்து டைம் வேரியேஷன் ஆகுது எங்கள் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டுக்கு. அதனால அது வந்து இந்தியா ஃபுல்லாக டைம் வேரியேஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்ட்ரலில் 82 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்டில் ஸ்டாண்டர்ட் மெரிடியனை கொண்டு வந்து ஐஎஸ்டி வந்து கொண்டு வந்தாங்க. அது இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பரிங் கண்ட்ரிஸ். இந்த இந்தியா அண்ட் நெய்பரிங் கண்ட்ரீஸில் இந்தியா பக்கத்தில் அது பார்டரில் என்னென்ன நாடுகள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். மவுண்டன் ரேஞ்சஸ் வந்து மியான்மர் வந்து செப்பரேட் வந்து வெஸ்ட்லேயும், அகமதாபாத், நேபாள், பூட்டான், சைனா வந்து நார்த்லேயும், பங்களாதேஷ் மற்றும் மியான்மர் வந்து ஈஸ்ட்லேயும் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய பார்டர் கண்ட்ரிஸ். அதுக்கப்புறம் பால் ஸ்ட்ரைட் இருக்கு. இந்த பால் ஸ்ட்ரைட் என்ன பண்ணுதுன்னா இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்குது சவுத் சைடில். அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸ் வந்து நார்த்தில் வந்து இந்து குச் மற்றும் காரக்கோரம் அப்படின்ற ஒரு நேச்சுரல் பவுண்டரி வந்து இருக்கு. இந்தியாவுக்கு மொத்தம் 2 ஐலாண்ட் இருக்கு. அது வந்து அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீப். இது வந்து பே ஆஃப் பெங்கால் மற்றும் அரேபியன் சீல வந்து இருக்கு. அடுத்து யூனிட்டி இன் டைவர்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டியில் மொத்தம் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்ட்டு ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வந்து ஒரு யூனிக் லேண்ட் ஃபார்மாக இருக்குது. அதில் வந்து நிறைய மலைகள் இருக்குது, லோவஸ்ட் பிளைனும் இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு பெரிய மலை இருக்கு, உலகத்திலே இரண்டாவது மிகப்பெரிய மலை. அது பேர் தான் மவுண்ட் காட்வின் ஆஸ்டின் அல்லது மவுண்ட் கேட்டோ அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உலகத்தில் மிக உயரமான மலை எதுன்னு உங்களுக்கே தெரியும், மவுண்ட் எவரெஸ்ட். இது வந்து நேபாளில் இருக்கு. இதோட உயரம் வந்து எவ்வளோனா 8848. இது வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும், 8-8-4-8 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது சி லெவலோட 8848 மீட்டர்ஸ் வந்து உயரமாக இருக்கு. அப்புறம் வந்து இந்த நிறைய கிளைமேட் டெம்பரேச்சர் ஜோன்லாம் வந்து மாறிட்டு இருக்கு. சிரபுஞ்சி வந்து மேகாலயில வந்து ஹையஸ்ட் ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி தார் டெசர்ட்ல லோ ரெயின்ஃபால் வந்து கிடைக்குது. அதுவும் ரெண்டுமே வந்து இந்தியாவில் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டிராபிக் ஃபாரஸ்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸும், மேங்க்ரோவ் ட்ரீஸ்ல வந்து சுந்தர் பேன்ஸ் வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. அப்புறம் சர்ச் அண்ட் சேவ் வெஜிடேஷன் வந்து தார் டெசர்ட்ல வந்து நடந்துட்டு இருக்கு. நாலாவது பாயிண்ட்ல பிசிக்கல் என்விரான்மெண்ட் மற்றும் கிளைமேட் வந்து இந்தியாவில் வந்து ரொம்ப ஃப்ளோரா மற்றும் ஃப்ளோனா அது மூலியமா வந்து மாறிட்டு இருக்கு. அஞ்சாவதுல வந்து இந்தியா வந்து ஒரு செகுலர் கண்ட்ரினும், இங்க வந்து ஃப்ரீடம், கல்ச்சர், யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாமே வந்து இருக்காங்க. எல்லா மதத்தினும் இந்தியாவில் இருந்தாலும் ஆனால் வந்து எல்லாருமே எப்படி இருக்காங்க, ஒற்றுமையாக தான் இந்தியர்களாக வந்து நம்ம இருக்கோம். அடுத்து வந்து பொலிட்டிக்கல் டிவிஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொலிட்டிக்கல் டிவிஷனை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள், அதாவது ஸ்டேட்ஸை வந்து எப்படி எது மூலியமா வந்து வகைப்படுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 7 யூனியன் டெரிட்டரிஸ் இருக்கு. இதில் வந்து லாங்குவேஜ் பேஸ்டு மட்டும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பேஸ்டாக வந்து இந்தியா ஸ்டேட்ஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸும் இந்த மேப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இன்ஃபர்மேஷன் எபவுட் த ஸ்டேட்ஸ் என்ன இருக்குது, அது ஸ்டேட்டோட கேபிட்டல், அதோட ஏரியா ஸ்கொயர் கிலோமீட்டர், அதோடைய பாப்புலேஷன், அது மட்டும் இல்லாமல் 2001 பாப்புலேஷன் டென்சிட்டி பொறுத்து எவ்வளோ ஸ்கொயருக்கு வந்து கிலோமீட்டரில் வந்து மக்கள் இருக்காங்க அப்படின்னு இந்த டேபிளேஷன் கொடுத்துருக்காங்க. யூனியன் டெரிட்டரிஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பிசியோகிராஃபி ஆஃப் இந்தியா, இந்தியாவின் பிசியோகிராஃபி. இந்தியா வந்து ஒரு பெனின்சுலர் பிளாட்டியூ. ஏன் பெனின்சுலர் பிளாட்டியூன்னு உங்களுக்கே தெரியும், 3 பக்கமும் கடலால் சூழப்பட்டது, அதனால இது ஒரு பெனின்சுலர் நாடு. அது மட்டும் இல்லாமல் ஏசியன் லேண்ட் பிளாக்ஸால் இருக்கிறதுனால இங்கே வந்து இந்தியாவில் வந்து இல்லையே இருக்கக்கூடிய வலிமையான நிலங்கள் இருக்கு. ஆனாலும் இந்தியாவில் வந்து வலிமையற்ற நிலங்கள் இருக்கு, அன்ஸ்டேபிள் ஜோன்ஸ். அது எங்க இருக்குன்னா ஹிமாலயாஸ் அண்ட் கிரேட் பிளைன்ஸ்ல இருக்கு. ஏன்னா இமாலய மலை கொஞ்சம் நகர்ந்துட்டே இருக்கு ஏசியாவை நோக்கி. அடுத்து பிசியோகிராஃபி டிவிஷன் ஆஃப் இந்தியா. இந்த பிசியோகிராஃபி டிவிஷன் ஆஃப் இந்தியா வந்து எதை பொறுத்து வகைப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்டான ஸ்ட்ரக்சரை பொறுத்து வகைப்படுத்துறாங்க. மொத்தம் 5 டிவிஷன்ஸ் இருக்கு. அது என்னன்னா நார்த்தன் மவுண்டைன்ஸ், நார்த் ஈஸ்டர்ன் பிளைன்ஸ், பெனின்சுலா பிளாட்டியூ, கோஸ்டல் பிளைன்ஸ் அண்ட் ஐலண்ட்ஸ். இது எல்லாமே வந்து நம்ம ஒன்று ஒன்றா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு உள்ள போய் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நார்த்தன் மவுண்டைன்ஸ். இந்த நார்த்தன் மவுண்டைன்ஸ் வந்து இது என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அபோர்ட் ஆஃப் ஸ்னோ ஆர் இமாலயாஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நார்த்தில் இருக்கக்கூடிய இந்த இமாலய மலைகள் வந்து எதால சூழப்பட்டிருக்கு, பனியால் சூழப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்பயுமே பர்மனண்டா இருக்கிறதுனால. அடுத்து இது வந்து எக்ஸ்டென்ஸ் 2500 கிலோமீட்டர் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வரை 2500 கிலோமீட்டர். எதுக்கு இடையே வந்து இது வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் ஜார்ஜ் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வெஸ்ட் வரையும். அடுத்து பிரம்மபுத்திரா ஜார்ஜ் வந்து ஆந்திர பிரதேஷ். எனி ரேஞ்சஸ் வந்து இங்கே ரைஸ் ஆகுது எது வரையும் 8000 மீட்டர் வரையும். அது மட்டும் இல்லாமல் மவுண்டைன் எக்ஸ்டெண்ட் ஆகுது ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், வெஸ்ட் பெங்கால், சிக்கிம். இப்போ வந்து நம்ம மவுண்டைன்ஸ் அதெல்லாம் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். இதில் ஒவ்வொன்றுத்துலேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அட்ரஸ்னா அந்த மவுண்டைன் எங்கே இருக்குது, அதோட லொக்கேஷன் மற்றும் அது எங்கேருந்து எங்கே வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது, அப்புறம் அது எவ்வளோ ஒயர் இருக்குது, அதில் அதோடைய ஃபுல்லாக அதில் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு கொடுக்கக்கூடியது தான். இது எல்லாத்துலேயும் வந்து இந்த 10th புக்கில் எல்லாத்துலேயும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு லைனாக இருக்குது. அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். கடைசியாக வந்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம ஃபார்மேஷன் ஆஃப் ஹிமாலயஸ் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஹிமாலயஸ் ஆர் நாட் கண்டினியூஸ் ரேஞ்ச். ஹிமாலயஸ் வந்து தொடர்ச்சியான மலைகள் கிடையாது. ஏன் தொடர்ச்சியான மலைகள் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா இடையில நிறைய வேலிஸ் மற்றும் பிளாட்டியூஸ் இருக்காது. பள்ளத்தாக்குகள் வந்து 2 மலைக்கு இடையில வந்து இருக்கு. மொத்தம் பிளாட்டியூஸ் வந்து 2 மலைக்கு இடையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பேஞ்சியா. பேஞ்சியான்றது வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லார்ஜ் மேன் லாஸ். லார்ஜ் மிகப்பெரிய ஒரு நிலப்பகுதி தான் பேஞ்சியா அப்படின்னு சொல்லுவாங்க, லார்ஜ் லேண்ட் மாஸ். அது
அது மட்டும் இல்லாமல் பேந்தலாசா, இந்த பேந்தலாசா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சரௌண்டட் பை வாட்டர், எல்லா பக்கமும் எதால் சூழப்பட்டிருக்கும், நீரால் வந்து சூழப்பட்டிருக்கும், அதாவது கடலால் சூழப்பட்டிருக்கும். இந்த பேஞ்சா வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்றாங்க, நார்த் மற்றும் சவுத்தில். நார்த்தில் வந்து அங்கர்லேண்டும் சவுத்தில் வந்து கோட்வானா லேண்ட் அப்படின்னு ஸ்பிளிட் பண்றாங்க. இந்த அங்கர்லேண்ட் கோட்வானா லேண்ட்ல என்ன இருக்குன்னா சில்க்ஸ் இருக்கு. அப்புறம் இது ரெண்டா ஸ்பிளிட் ஆகுது. இதில் நார்த் மற்றும் சவுத்தில் சி வந்து என்ன பண்ணுதுன்னா, ஒரு சி இருக்கு, அந்த சி பேர் வந்து தெத்தி சி. இது வந்து அந்த அங்கர்வேன் மற்றும் கோட்வானா வந்து ரெண்டா பிரிக்குது. இந்த தெத்தி சி எங்கிருந்து எதுவரை ஸ்ட்ரெச் ஆகுது, விரிவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல வந்து ஸ்ட்ரெச் ஆகிட்டு இருக்கு. நம்ம முன்னே சொல்லியிருப்போம், அந்த அங்கர்வான் மற்றும் கோட்வானா லேண்ட்ல சில்ட்ஸ் இருக்குன்னு. இந்த சில்ட் வந்து எங்க டெபாசிட் ஆகுதுன்னா தெத்தி சில வந்து டெபாசிட் ஆயிட்டு இருக்கு. அதனால தான் வந்து டெக்டோனிக் பிளேட்ஸ் வந்து அப்லிஃப்ட் ஆகுது, அதாவது கண்டத்திட்டுகள் நகர்வுனால அப்லிஃப்ட் ஆகுது. அந்த கண்டத்திட்டு நகர்வு மூலியமா ஒரு பிளேட் இன்னொரு பிளேட் மோதி அது நகர்வு மூலியமா அது உயர்ந்து வந்துட்டு இருக்கு. அந்த உயரக்கூடிய மலைகள் பேரு தான் ஹிமாலயன் மலைகள், ஹிமாலயன் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஹிமாலயன் ரேஞ்சஸ் யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் யங் ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்னா, இது ரீசெண்டா உருவாக இருக்கக்கூடிய வளைந்த மலைத்தொடர்கள். அடுத்து நம்ம இதுலயே வந்து ஆரோவலி ரேஞ்ச் இருக்கு. இந்த ஆரோவலி ரேஞ்ச் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு மவுண்டைன். ஹிமாலயஸ் வந்து ஃபர்தரா வந்து மூணா வந்து பிரிக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ் மற்றும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்ட்டு மூணா பிரிக்கிறாங்க. இது மூணையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஆல்சோ நோன் அஸ் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து லாஃப்டி கேரகரோட மவுண்டன் இருக்கு. இது எதுலேருந்து எது வரை வந்து விரிவடையுது, எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டில் வந்து பாம்கின் நாட்டில் இருந்து நார்த்தில் இந்தியா வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ரேஞ்சஸ் வந்து காஷ்மீர் வரையும் இருக்கு. அதாவது ஆப்கானிஸ்தான் மற்றும் சைனாக்கு இடையே இருக்கக்கூடிய ரேஞ்சஸ் வந்து சவுத் வெஸ்ட் ஆஃப் காஷ்மீர் வரையும் இருக்கு. அடுத்து காட்வின் ஆஸ்டின் வந்து K2ன்னு சொல்றாங்க. இதோட உயரம் வந்து 8611 மீட்டர். இது வந்து உலகத்திலே இரண்டாவது மிக உயரமான மலை. அதில் பால்டோரா மற்றும் சைச்சன் அப்படின்னு ரெண்டு இருக்கு. இது வந்து இருக்கக்கூடிய ரெண்டாவது பிக்கஸ்ட் கிளேசியர். எங்க இருக்குன்னா இது சவுத்தில் காரகோரம்ல இருக்கு. 2 parallel ரேஞ்சஸ் இருக்கு. அது லடாக் மற்றும் ஜல்ஸ்கர். இது எங்க எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா லடாக் பிளாட்டியூல இருந்து ஹையஸ்ட் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா லைஸ் நார்த் வெஸ்ட் ஆஃப் காஷ்மீர் வரை எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த ஜாகிரபி டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ராவா தான் இருக்கும். இது நீங்க படிக்க தான் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா ஜாகிரபி வந்து ரொம்ப வந்து ஈஸியான சப்ஜெக்ட். டிஎன்பிசி படிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க ஜாகிரபி எடுத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அடுத்து இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயஸ் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹிமாலயஸ். இந்த சென்ட்ரல் ஹிமாலயஸ் வந்து எதுலேருந்து எது வரையும் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சென்ட்ரல் ஹிமாலயஸ் வந்து ரேடியேட் பாம்கின் நாட்டிலேருந்து ஆரம்பிக்குது. பாம்கின் நாட் சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனில் சென்ட்ரல் ஹிமாலயஸ் வந்து ஆரம்பிக்குது. இது வந்து வேரிஸ், அதாவது எங்கேருந்து எது வரை விரிவடையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 கிலோமீட்டர் வெஸ்ட்ல இருந்து 150 கிலோமீட்டர் ஈஸ்ட் வரையும். இதோடைய ஹைட் ஆஃப் மவுண்டைன்ஸ் வந்து எப்பயுமே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது எங்கே இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேலிஸ் மற்றும் பிளாட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சென்ட்ரல் மத்திய இமாலய தொடர்களை வந்து மூணா பிரிச்சிருக்காங்க. அது பேர் தான் வந்து ஹிமாட்ரி, இமாச்சல், சிவாலிக்ஸ் அப்படின்னு மூணா பிரிச்சிருக்காங்க. இதான் மத்திய இமாலயஸ். இந்த ஹிமாச்சல் மற்றும் சிவாலிக்ஸ் இது மூணையும் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹிமாத்ரி. இந்த ஹிமாத்ரி வந்து நார்த் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது நார்த் பார்ட்ல இருக்கனால நார்த் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மவுண்டைன்னும். இதோடைய ஆவரேஜ் ஹைட் என்ன, ஹிமாத்ரியோட ஆவரேஜ் ஹைட் 6000 மீட்டர். இது எங்கிருந்து எங்க வரையும் விரிவடையுது, எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி நார்த் வெஸ்ட்ல இருந்து பிரம்மபுத்திரா நார்த் ஈஸ்ட் வரையும். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து ஹையஸ்ட் பீக்கா இருக்கு இந்த ஹிமாத்ரியில. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, மவுண்ட் எவரெஸ்ட் எங்க தான் இருக்கு, ஹிமாத்ரியில தான் இருக்கு. எங்க சென்ட்ரல் ஹிமாலயஸ்ல இருக்கக்கூடிய ஹிமாத்ரியில மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு. அதோடைய ஹைட்லாம் உங்களுக்கே தெரியும். அதர் பீக் ஆஃப் ஹிமாத்ரியில் இருக்கக்கூடிய வேற சில மலைகள் என்னென்னு பார்க்க போறோம். அது வந்து கஞ்சன்ஜங்கா, நாகா பர்பட், டவுலகிரி, நந்தா தேவி அப்படின்னு இருக்கக்கூடிய 4 வந்து இருக்கு.
இருக்கு, அதோடைய ஹைட்டும் வந்து இருக்கு, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்து கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி கிளேசியர் அப்படின்னு 2 கிளேசியர் இருக்கு. கங்கோத்ரி யமுனோத்ரி அப்படின்னு 2 கிளேசியர் இருக்கு. இதுக்கு சோர்ஸ் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கா மற்றும் யமுனா ஆறுகளில் இருந்து இந்த சோர்ஸ் வருது. இது எதுல இருந்து பாஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேப்ஸ், அதாவது நேச்சுரல் கேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 2 மலைத்தொடருக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த கேப்பை தான் வந்து பாசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரூட்ஸ் டு நெய்பர் சொல்லுவாங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற நாடுகள் வந்து இந்த பாசஸ் மூலியமா ஈஸியா வந்து உள்ள வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுல என்னென்ன பாசஸ் இந்தியாவை சுத்தி எங்கெங்க இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஜோஜிலா பாஸ் இது எங்க இருக்கு? காஷ்மீர்ல இருக்கு. அடுத்து சிப்கிலா பாஸ் இது வந்து இமாச்சல் பிரதேஷ் மற்றும் நாதுலா இருக்கு. அடுத்து ஜிலிப்லா பாஸ் இது வந்து சிக்கிம்ல இருக்கு. அப்படின்ற மொத்தம் 3 பாசஸ் இருக்கு. அடுத்து இப்போ இமாதிரி வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஹிமாச்சல். ஹிமாச்சல் தான் பார்க்க போறோம். இது வந்து எதுக்கு இடையே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாத்ரி நார்த்லையும் சிவாலிக் சவுத்லையும் வந்து இந்த ஹிமாச்சல் இருக்கு. இது எங்க வந்து விரிவடைது எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜா வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே இருக்கு. இதோட ஆல்டிடியூட் என்னன்னா 3700 மீட்டர்ல இருந்து 4500 மீட்டர் தான் இதோட ஆல்டிடியூட். அடுத்து இதோட லாங்கஸ்ட் ரேஞ்ச் வந்து காஷ்மீர்ல இருக்கு. அது பேர் வந்து பிர்பாஞ்சல். ஜம்மு அண்ட் காஷ்மீர் துல்தரா ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்ச் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு. இது வந்து இமாச்சல் பிரதேசத்துல கடந்து போகுது. காஷ்மீர் வேலி, கங்ரா வேலி, குலு வேலி அப்படின்ற வேலிகள் வந்து இதுல இருக்கு. அப்புறம் இதுல இருக்கக்கூடிய பாப்புலரான ஹில் ரெசார்ட்ஸ் வந்து எங்கெங்க இருக்கு? இமாச்சல்ல பாப்புலரான ஹில் ரெசார்ட்ஸ் எங்கெங்க இருக்குன்னா ஸ்ரீநகர், குல்மர்க், முசூரி, சிம்லா, நீட்டல், பேல்கம் அப்படின்ற இடத்தெல்லாம் வந்து பாப்புலரான ஹில் ரெசார்ட் ஹிமாச்சல்ல இருக்கு. இப்போ ஹிமாச்சலும் பார்த்தாச்சு. கடைசியா வந்து பார்க்க போறது சிவாலிக்ஸ். இந்த சிவாலிக்ஸ் வந்து சவுத் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சவுத் சைட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துருக்கிறது ஹிமாத்ரி பார்த்துருப்போம், ஹிமாச்சல் பார்த்துருப்போம், இப்போ சிவாலிக்ஸ் பார்த்துருக்கோம். சிவாலிக் வந்து சவுத் மோஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய ஆவரேஜ் ஹைட் வந்து 1000 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்ச், அதாவது விட்டு விட்டு போகிறது, தொடர்ச்சியான மலைத்தொடர்கள் கிடையாது. இதோடைய எதால இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா மட் மற்றும் சாஃப்ட் ராக்ஸ். இது வந்து நேரோ லாங்கிடியூடல் வேலி இருக்கு. அந்த நேரோ லாங்கிடியூடல் வேலி பேர் வந்து டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து டேராடூன். அடுத்து இதுல வந்து டெராய் பிளைன் இருக்கு. இது வந்து எங்க இருக்குன்னா டெபாசிட் ஆஃப் ஃபைன் சில்ட் இன் சவுத்துல வந்து டெபாசிட் இருக்கக்கூடிய ஃபைன் சில்ட் வந்து இருக்கு. இந்த ஃபைன் சில்ட் வந்து நம்ம எதுக்கு வந்து உதவியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வந்து growth ஆகிறதுக்கும் மாசி லேண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் இந்த சில்ட் வந்து உதவியா இருக்கு. இப்போ வந்து நம்ம சென்ட்ரல் மத்திய ஹிமாலயஸ்ல வந்து 3 பார்த்துருப்போம். அது வந்து ஹிமாத்ரி, ஹிமாச்சல் மற்றும் சிவாலிக்ஸ். இது 3 பார்த்துருப்போம். இந்த 3ல வந்து ஹிமாச்சல் எங்க இருக்குன்னு சொல்லியிருக்கோம், நார்த்ல இருக்கணும். ஹிமாச்சலும் நார்த்ல இருக்கு. ஆனா சிவாலிக் எங்க இருக்கு? சவுத்ல இருக்கு. அதோடைய ஆவரேஜ் ஹைட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாத்ரி வந்து 6000 மீட்டர். அடுத்து ஹிமாச்சல் வந்து 80 கிலோமீட்டர் வந்து ஆவரேஜா வந்து இதாயிட்டு இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு இருக்கு. சிவாலிக்கோட ஆவரேஜ் ஹைட் வந்து 1000 மீட்டர். இப்படி வந்து நீங்க கம்பேர் பண்ணி படிச்சீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து நினைவு கொண்டு வர முடியும். இப்போ வந்து மத்திய ஹிமாலயாஸ் வந்து பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எங்க இருக்குன்னா ஈஸ்ட் மோஸ்ட் ஜியோகிராபிக்கல் லிமிட்ல இருக்கு. இது வந்து எங்க இருக்கு? ஹிமாலயஸ் தொடர்ச்சியா இருக்கு. ஈஸ்டர்ன் பவுண்டரியில இந்தியா வந்து பூர்வாஞ்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஈஸ்டர்ன் பவுண்டரியில இந்தியாவை என்னன்னு சொல்லுவாங்க? பூர்வாஞ்சல், ஈஸ்டர்ன் பவுண்டரியில இருக்கக்கூடியது. அடுத்து இது வந்து மீடியம் ஹைட்டா தான் இருக்கும். நார்த்ல வந்து பட்காய் ஹில்ஸ், நாகா ஹில்ஸ், அப்புறம் சவுத்ல வந்து மிசோ ஹில்ஸ் அப்படின்னு மலைகள்லாம் இருக்கு. அடுத்து வெஸ்ட் வேர்ட்ல வந்து பங்களாதேஷ் வந்து இருக்கு. இந்தியா பார்டர்ல எங்கன்னா மேகாலயால இருக்கு. இதுல வந்து ஜான்டியா, காசி மற்றும் கரோ ஹில்ஸ் அப்படின்றது ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட்ல வந்து இருக்கு. இப்போ வந்து நம்ம இது 3 பார்த்தாச்சு. வெஸ்டர்ன், சென்ட்ரல் மற்றும் ஈஸ்டர்ன் ஹிமாலயஸ் வந்து பார்த்தாச்சு. இது வந்து இது 3 எதுல இருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் மவுண்டன்ஸ்ல வந்து பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து நார்த்தன் மவுண்டன்ஸ் வந்து முடிஞ்சது முழுசா. அடுத்து நம்ம பார்க்க போறது நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த நார்த்தன் கிரேட் பிளைன்ஸ் வந்து எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சவுத் ஆஃப் ஹிமாலயாஸ்ல வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து எதுல ஃபார்ம் ஆகுது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபாசிட் ஆஃப் இண்டஸ் மற்றும் கங்கா பிரம்மபுத்திரா அந்த 3 நதிகளால் வந்து இந்த நார்த்தன் கிரேட் பிளைன் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இதோட எக்ஸ்டென்ட் இது எங்கே விரிவடையுதுன்னா 2400 கிலோமீட்டர் வரைக்கும் விரிவடையுது. இது எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணுது, இதோட மொத்த நிலப்பரப்பு வந்து 7 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட சாயில் ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். சாயில் ஃபியூச்சர்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாபர் சாயில் ஃபியூச்சர்ஸ் மற்றும் அது மட்டும் இல்லாமல் இதோட எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு நான் எல்லாமே ஒரே இதாக சொல்ல போகிறேன். அதை வந்து நீங்கள் புக்கில் அப்படியே பார்த்துக்கோங்க. சாயில் ஃபியூச்சர் வந்து பாபர், டெராய், பங்கர் மற்றும் காதர் அப்படின்னு 4 இருக்குது. இதில் பாபர் வந்து அன்அசர்டட் செடிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஃபுல் ஹில்ஸ் 8 to 16 கிலோமீட்டர். அது டெராய் வந்து மார்சி ட்ராக், இது வந்து 15 to 30 கிலோமீட்டர். பாகர் வந்து ஓல்டர் அலுவியம், இது வந்து அலுவியல் டெரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காதர் வந்து நியூவர் அலுவியம், இது வந்து அலுவியம் ஃப்ளூட் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நார்த்தன் பிளைன்ஸ் வந்து ஃபர்தராக வந்து டிவைட் ஆகுது. நார்த்தன் பிளைன்ஸ் ஃபர்தராக வந்து டிவைட் ஆகுது. இதுவும் ஃபர்தராக எதாவது டிவைட் ஆகுதுன்னா மொத்தம் 4 டிவைட் ஆகுது. அது என்னென்ன அப்படின்னா ராஜஸ்தான் பிளைன், பஞ்சாப், ஹரியானா பிளைன், கங்கா பிளைன் மற்றும் பிரம்மபுத்திரா பிளைன். இது 4மே விரிவடையுது. இங்கே வந்து ஒரு மேப் இருக்குது. அந்த மேப்பில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எந்தெந்த பிளைன் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட்டு ராஜஸ்தான் பிளைன் இருக்குது, அதுக்கு மேலே வந்து பஞ்சாப் ஹரியானா பிளைன் இருக்குது, அதுக்கு அப்படியே ரைட் சைடில் கங்கா பிளைன் இருக்குது, அப்புறம் இன்னும் ரைட் சைடில் பிரம்மபுத்திரா பிளைன் இருக்குது. இது 4 இந்த இடத்துல இங்கே தான் இருக்குது. அது மேப்பில் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ராஜஸ்தான் பிளைன். இந்த ராஜஸ்தான் பிளைனோட லொக்கேஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னா வெஸ்ட்டில் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது. ராஜஸ்தான் பிளைன் வெஸ்ட்டில் ஆரவல்லி ரேஞ்சில் இருக்குது. இது எதில் வந்து விரிவடையுதுன்னா எக்ஸ்டென்ஸ் 640 கிலோமீட்டர்லேருந்து ஆவரேஜ் வித் 300 கிலோமீட்டர் வரையும் இது விரிவடைஞ்சிட்டு இருக்கு. இது வந்து எவ்வளோ ஏரியா வந்து கவர் பண்ணது இது நிலப்பரப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ராஜஸ்தான் டெசர்ட்டில் 3/2 பகுதி, அதாவது 2/3 ஆஃப் டெசர்ட் வந்து இது கவர் பண்ணுது. இது சி லெவல்ல இருந்து 300 மீட்டர் உயரத்தில் இருக்கு. இங்கே வந்து இந்த டெசர்ட்ல வந்து ஈஸ்ட் சைடில் ராக்கி அதாவது பாறைகளும், வெஸ்ட் சைடில் வந்து சாண்ட் டூன்ஸ் மணல் திட்டுகளும் வந்து இருக்கும். அப்புறம் இந்த ராஜஸ்தான் பிளைனில் லூனி ரிவர் அப்படின்ற ரிவர் இருக்குது. இது எங்கேருந்து எங்கே வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரான் ஆஃப் கட்ச் நார்த்தில் இருந்து இன்லேண்ட் ட்ரைனேஜாக வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. இந்த ரிவர் வந்து டிஸப்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து எப்படி வந்து ரிவர் டிஸப்பியர் ஆகும் அப்படின்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அது வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஹவு டஸ் எ ரிவர் டிஸப்பியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ரிவர் டிஸப்பியர் வந்து சரஸ்வதி ரிவர் வந்து பழங்காலத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க சரஸ்வதி ரிவர் டிஸப்பியர் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதான் இப்போ வந்து ப்ரெசென்ட்ல வந்து காக்ரா அப்படின்ற ரிவர் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உண்மையா இல்லையான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து செலைன் லேக் வந்து எங்க இருக்குன்னா ராஜஸ்தான் பிளைன்ல இருக்கு. அப்புறம் லார்ஜஸ்ட் வந்து சாம்பார் லேக், இது வந்து 65 கிலோமீட்டர் வெஸ்ட் ஜெய்ப்பூர்ல இருக்கு. அடுத்து ராஜஸ்தான் பிளைன் பார்த்தாச்சு. அடுத்து பஞ்சாப் பிளைன் வந்து பார்க்க போறோம். இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன் இது வந்து ஃபெர்டைல் பிளைன் ஆஃப் பஞ்சாப் மற்றும் ஹரியானா லைஸ் நார்த் ஈஸ்ட். இது வந்து ஃபெர்டைல் பிளைன் ஆஃப் பஞ்சாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஹரியானாவில் நார்த் ஈஸ்ட்ல கிரேட் இந்தியன் டெசர்ட்ல வந்து இருக்கு. இது வந்து எங்க வந்து விரிவடையுதுன்னா 640 கிலோமீட்டர் ஃப்ரம் நார்த் ஈஸ்ட் இருந்து சவுத் வெஸ்ட் 300 கிலோமீட்டர், வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஈஸ்ட்ல டெல்லி ரைட்ஸ் செப்பரேட்ஸ் பஞ்சாப் ஹரியானா பிளைன்ஸ் ஃப்ரம் கங்கா பிளைன் வரையும் செப்பரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த பிளைன் ஃபார்ம்டு பை டிபோசிஷன் ஆஃப் இந்த பிளைன்ஸ் வந்து இது மூலியமா வந்து ஃபார்ம் ஆயிருக்கு உருவாகியிருக்கு அப்படின்னா சட்லஜ், பியாஸ், ரவி ரிவர் அப்படின்ற 3 ரிவர்களால இந்த பஞ்சாப் ஹரியானா பிளைன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. சவுத் ஈஸ்டர்ன் பார்ட் பிளைன் வந்து பார்டர் ஆஃப் ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சாண்டி அண்ட் ஷிஃப்டிங் சாண்ட் டியூன்ஸ் நகரக்கூடிய மண் திட்டுகள் அதெல்லாம் வந்து இந்த டெசர்ட்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏரியா பிட்வீன் காக்ரா அண்ட் யமுனா ரிவர் லைஸ் ஹரியானா அண்ட் ஃப்ரம் ஹரியானா பிளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இங்க வந்து ஒரு வாட்டர் வந்து நீர் வந்து இரண்டா வந்து பிரிக்குது. எதனா யமுனா மற்றும் சட்லஜ் ரிவரை இரண்டா வந்து ஒரு டோபா வந்து பிரிக்குது. சரி, இங்க டோபா பிரிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. டோப்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா? வாட் இஸ் டோப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு டோப்னா என்னன்னு பார்க்க போறோம். ஒரு அலுவியல் டிராக்ட லேண்டை வந்து
ரெண்டா பிரிக்கக்கூடிய 2 adjunct rivers, ஒரு ரிவரை வந்து ரெண்டா பிரிச்சு, அதாவது ரிவருக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஐலாண்ட் தான் வந்து டோப் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து பார்க்க போகிறது கங்கா பிளைன். ராஜஸ்தான் பிளைன் பார்த்தாச்சு, பஞ்சாப் பிளைன் பார்த்தாச்சு, கங்கா பிளைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த கங்கா பிளைன் வந்து இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் பிளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து யமுனா ரிவர் வந்து வெஸ்ட்லேயும் பங்களாதேஷ் வந்து ஈஸ்ட்லேயும் இருக்குது. இதோடைய மொத்த நிலப்பரப்பு வந்து கவரிங் டிஸ்டன்ஸ் வந்து 1500 கிலோமீட்டர், ஆவரேஜ் யூத் வந்து 300 கிலோமீட்டர். இது வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸில் வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், பீகார் மற்றும் வெஸ்ட் பெங்கால் வந்து இது கவர் பண்ணுது. அது இது ட்ரிபியூட்டரிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராம்கங்கா, கோம்டி, காதர், காட்டக், கோசி, யமுனா வந்து நார்த்தில், சன், சம்பல், பெட்வா வந்து சவுத்தில். இந்த கங்கராலேருந்து தான் இந்த பெட்வா வந்தது. இதில் வந்து பிராட் சாண்ட் அண்ட் சில்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜென்ரல் ஸ்லோப். இந்த ஜென்ரல் ஸ்லோப் வந்து கங்கா பிளைனில் இருக்குது. இது ஸ்லோப் வந்து எதை நோக்கி செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மற்றும் சவுத் ஈஸ்ட் நோக்கி செல்லுது இருக்கு. இதோட ஆவரேஜ் டீவியேஷன் பிளைன் வந்து 200 மீட்டர் சி லெவலுக்கு மேலே. அது கங்கா யமுனா டோப் வந்து வெஸ்ட் பார்ட் ஆஃப் பிளைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரோகிகாந்த் வந்து ஈஸ்ட்லேயும், அது மட்டும் இல்லாமல் மிடில் பார்ட்டில் வந்து ரிவர் வந்து போயிட்டுருக்கு. இதில் வந்து ஃப்ளூட்ஸ் மட்டும் வந்துட்டுருக்கு. கங்கா மற்றும் யமுனா ரிவர் வந்து இந்துயிசம் மக்களுக்கு வந்து ஒரு புனித தன்மை கொடுக்கக்கூடியது இது ரெண்டுமே. அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியஸ் பிளேஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க இந்த பேங்க்ஸை நோக்கி தான், இந்த கங்கா மற்றும் யமுனை ஆற்றங்கரையில். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிதுவார், மோத்துவார், வாரணாசி, அலகாபாத் இது எல்லாமே இந்த கங்கா மற்றும் யமுனை ஆற்றங்கரையில் தான் இருக்குது. கோசி ரிவர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோசி ரிவர் நோன் அஸ் சாரோ ஆஃப் பீகார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து 100 கிலோமீட்டர் வந்து ரீசெண்டாக வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. லோ பார்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கங்கா மற்றும் பிரம்மபுத்திரா ரிவர். இது வந்து 7 சேனலாக வந்து பிரிவடையுது. இது லாங்கஸ்ட் செட்டா ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. த லோவர் பார்ட் ஆஃப் டெல்டா வந்து சுந்தர்பேன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கவர்டு திக் டைடல் அண்ட் மேங்களூர் ஃபாரஸ்ட் சுந்தர்பேன்ஸ். அட் தி சீ ஃபேசிங் ரீஜியன் டெல்டா லார்ஜ் நம்பர் ஆஃப் மேங்க்ரோவ் ஸ்லம்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஆஃப் ஐலாண்ட்ஸ். இப்போ வந்து கங்கா பிளைன் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ நார்த் கிரேட் பிளைன்ஸ் வந்து பார்த்துருப்போம். இதில் வந்து ராஜஸ்தான், பஞ்சாப் மற்றும் கங்கா பிளைன் வந்து பார்த்துருக்கோம். கடைசியாக வந்து பிரம்மபுத்திரா பிளைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிரம்மபுத்திரா பிளைன் வந்து பார்க்குறோம். இதில் வந்து ஈஸ்ட் பார்ட் ஆஃப் நார்த் பிளைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பிரம்மபுத்திரா ரிவரில் நியூமரஸ் ட்ரிபியூட்டரிஸில் இருக்குது. இந்த பிரம்மபுத்திரா ரிவர் வந்து எங்கேருந்து ஆர்ஜின் ஆகுது, எங்கேருந்து தொடக்கம் பார்த்தீங்கன்னா டிபெட்லேருந்து ஆர்ஜின் ஆகுது. இது வந்து லோக்கலாக வந்து அது பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா டசங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்தியாவுக்கு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி, இந்தியாவுக்குள்ள நுழைவதுக்கு முன்னாடி டிங்கங் ஜார்ஜ் மற்றும் அசாம் வேலியில் வந்து இது வந்து நுழையுது. மொத்தம் 720 கிலோமீட்டர் வந்து இது நீளமுடையது. 60லேருந்து 100 கிலோமீட்டர் வைட்லேயும் இருக்கும். இதோடைய ஜென்ரல் ஸ்லோப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட்லேருந்து சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் வரைக்கும். இது வந்து சரௌண்டட் பை ஹை மவுண்டைன் எக்ஸப்ட் ஆன் வெஸ்ட். எல்லா இடத்துலையும் இது சுற்றி வந்து பிரம்மபுத்திரா பிளைனில் வந்து நல்ல உயரமான மலைகளை வந்து சுற்றி இருக்கும். ஆனால் வெஸ்ட் பகுதியில் மட்டும் வந்து அந்த மாதிரி மலைகள் இருக்காது. லார்ஜ் நம்பர் ஆஃப் ட்ரிபியூட்டரிஸ் வந்து அசாம் ஹில்ஸில் இருக்குது. நார்த் ஜாயின்ட் மெயில் ரிவர் alluvial fans இருக்கும். marshy tract in areas alluvial fans have led to form a terai. ஒரு terai வந்து ஃபார்ம் பண்ணுறது பிரம்மபுத்திரா பிளைன் வந்து மார்சி லேண்ட் மற்றும் alluvial fans வந்து எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நார்த் கிரேட் பிளைன் வந்து முடிச்சாச்சு, மொத்தம் 2 முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பெனின்சுலார் பிளாட்டியூ வந்து பார்க்க போகிறோம். இந்த பெனின்சுலா பிளாட்டியூ எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் நார்த்தன் கிரேட் பிளைன்ஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. இது வந்து ட்ரையாங்குலர் இன் ஷேப்பில் இருக்கும், ட்ரையாங்குலர் ஃபார்மில் இருக்கும். ஆனால் இது பெனின்சுலா பிளாட்டியூன்னு சொல்கிறாங்க. இது வந்து கவர்ஸ் ஏரியா 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டரில் வந்து கவர் ஆகுது. இது வந்து சரௌண்டட் பை ஹில் ரேஞ்சஸ் ஆல் சைட் ஆஃப் ஆரவலி, விந்தியா, சத்புரா அண்ட் ராஜ்மஹால் ரேஞ்சஸ் இன் நார்த். இது எல்லா பக்கமும் வந்து
மலைகளால் வந்து சூழப்பட்டிருக்கு. வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்ட்லையும் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்ட்லையும் இருக்கு. இதோட ஆவரேஜ் ஹைட் வந்து 600 இருந்து 900 மீட்டர் பிளாட்யூ. அது இது ஜென்ரல் ஸ்லோப் வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட் வந்து போகும். அது வந்து நர்மதா டபேட்டி ரீஜனில் ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் வந்து போகும். அடுத்து நர்மதா ரிவர் வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. அது பெனின்சுலா பிளாட்யூவும் இன்டூ அன்ஈக்குவல் பார்ட்ஸாகவும் வந்து பிரிக்கிறாங்க. நார்த்தன் பார்ட்டில் வந்து சென்ட்ரல் ஹைலாண்டும் சவுதர்ன் பார்ட்டில் வந்து டெக்கான் பிளாட்டியூவும் இருக்குது இந்த பெனின்சுலா பிளாட்டியூவில். இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து சென்ட்ரல் ஹைலாண்ட், சதர்ன் பார்ட், டெக்கான் பிளாட்டியூ அப்படின்னு பெனின்சுலாவை வந்து ஃபர்தராக 3 வந்து பிரிச்சிருக்காங்க. அது வந்து இப்போ நம்ம ஒன்றா வந்து அதோட விளக்கத்தை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது சென்ட்ரல் ஹைலாண்ட். இந்த சென்ட்ரல் ஐலாண்டு வந்து மொத்தம் வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மால்வா பிளாட்டியூ. இந்த மால்வா பிளாட்டியூ வந்து பார்க்க போகிறோம். இந்த மால்வா பிளாட்டியூ வந்து ஆர்வலி ரேஞ்சு அதெல்லாம் வந்து பவுண்டட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து விந்தியா ரேஞ்சு மற்றும் புண்டல்கன் அதெல்லாம் வந்து மேடுபட்ட ஒரு பிளாக் சாயிலால் மூடப்பட்ட ஒரு பகுதி. இது வந்து சாம்பல் ரிவர் இருக்கு. இது வந்து நார்த்தன் பார்ட் ஆஃப் பிளாட்டியூவில் உதிச்சு எழுந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது பாட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புண்டல்காண்ட். இது வந்து சவுத் ஆஃப் யமுனா ரிவர், யமுனா ஆற்றங்கரைக்கு சவுத் சைடில் இருக்கும். இது வந்து இக்னியஸ் மற்றும் மெட்டபார்பிக் ராக்கால் வந்து உருவாக்கப்பட்டது. நார்த்தில் வந்து கங்கா மற்றும் யமுனா டெபாசிட் இருக்கும், அலிவியல் இருக்கும், ஹில்லி ஏரியாஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாண்ட் டோன்ஸ் மற்றும் கிரானைட்ஸ் அதெல்லாம் இருக்கும். இந்த ரிவர்ஸ் லைக் பேட்வா அண்ட் கேம் வந்து டீப் கார்ஜஸில் இருக்கும். அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பெகில் கேண்ட். இது வந்து மைக்காலா ரேஞ்ச் அப்படின்ற ரேஞ்சில் வந்து இருக்கு. இது வந்து வெஸ்ட் மற்றும் கிரைனைட் ஈஸ்ட்ல இருக்கும். இது வந்து வாட்டர் வந்து இது ரெண்டா பிரிக்குது. அது என்னன்னா சன் மற்றும் மகந்தி அப்படின்ட்டு ட்ரைனேஜ் பேசினா வந்து பிரிக்குது. அடுத்து 4வது வந்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ. இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ லொகேஷன் வந்து நார்த் ஈஸ்ட் மற்றும் தாமோதர், சுந்தர்பேண்ட், பர்கர் மற்றும் ரிவர் சிஸ்டம்ஸ். இந்த தாமோதர் ரிவர் அப்படின்னு என்ன பார்க்கணும். இந்த தாமோதர் ரிவர் வந்து எதுலேருந்து எது வரையும் ஃப்ளோ ஆகுதுன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட்ல வந்து ஃப்ளோ ஆகுது. இது மிடில் ஆஃப் ரீஜன்ல வந்து பிளாட்டியூஸ் ஆஃப் ஹில்ஸ்னும், இதில் வந்து அசரிபாக் பிளாட்டியூ அப்படின்ற ஒரு பிளாட்டியூ வந்து நார்த்லையும், தாமோதர் ரிவர் வந்து ராஞ்சி பிளாட்டியூ வந்து சவுத்லையும் மற்றும் ராஜ்மஹால் ஹில் வந்து நார்த் ஈஸ்ட்லேயும் வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்க்க போகிறது டெக்கான் பிளாட்டியூ. அடுத்து வெஸ்ட் காட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டெக்கான் பிளாட்டியூ வந்து பார்க்கலாம். இந்த டெக்கான் பிளாட்டியூ வந்து 5 கிலோமீட்டர் ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டோட்டல் ஏரியா வந்து கவர் பண்ணுது. இதோட பவுண்டட் பை சாத்புரா மற்றும் விந்தியா ரேஞ்ச் இன் நார்த் வெஸ்ட், மகாதேவ் மற்றும் மைக்கலா ரேஞ்சஸ் இன் நார்த். வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து வெஸ்ட்லையும் ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து ஈஸ்ட்லையும் இருக்கு எங்க டெக்கான் பிளாட்டியூவில். இதோட ஸ்லோப் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து இருக்கு. இதில் வந்து மகாநதி, கோட்வானி, கிருஷ்ணா மற்றும் காவேரி ஆகிய நதிகள் வந்து இதில் ஓடிட்டு இருக்கு. எது ஓடிட்டு இருக்கு? பே ஆஃப் பெங்கால் போய் இது வந்து கலக்குது. அடுத்து நார்த்தன் பார்ட். இது நார்தர்ன் பார்ட்ல வந்து டெக்கான் ட்ராப் இருக்கு. இது வந்து லாவா ராக்ஸ் மற்றும் பிளாக் ரெகுலர் சாயில்ஸால இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அது சதர்ன் பார்ட். இந்த சதர்ன் பார்ட் வந்து கர்நாடகா பிளாட்டியூவில் இருக்கு. அதில் வந்து நீலகிரி ஹில்ஸ்லாம் இருக்கு. அடுத்து தெலுங்கானா பிளாட்டியூ. இந்த தெலுங்கானா பிளாட்டியூ வந்து கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் பெண்ணாறு ஆகிய ஆறுகளை வந்து இணைச்சிருக்கு. அடுத்து வந்து இதில் சில ஹில்ஸ் வந்து இருக்கு. ஹில்ஸ் ரேஞ்சஸ் ஆஃப் பெனின்சுலார் இந்தியா. இதில் என்னென்ன ஹில்ஸ் இருக்குன்னா ஆரவலி ஹில்ஸ், விந்தியா ரேஞ்ச் மற்றும் சாத்புரா ரேஞ்ச் அப்படின்ட்டு 3 ரேஞ்சஸ் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆரவலி ரேஞ்ச். இந்த ஆரவலி ரேஞ்ச் வந்து ஓல்டஸ்ட் ஃபோல்டு மவுண்டைன் சிஸ்டம், உலகத்திலே மிக பழமையான மடிக்கப்பட்ட மலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நார்த் ஈஸ்ட் மற்றும் சவுத் வெஸ்ட் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இதோட உயரம் வந்து 800 கிலோமீட்டர் நார்த்லையும், இதோட ஆவரேஜ் ஹைட் வந்து 400 மீட்டர் மற்றும் சவுத்தில் 900 மீட்டர். இதில் வந்து குரு சிக்கார் அப்படின்னு ஒரு இருக்கு. அதோட உயரம் வந்து 1722 மீட்டர். அடுத்து ஹப்பு ஹில்ஸ். இது வந்து ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஆர்வலி ரேஞ்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து விந்தியா ரேஞ்ச் வந்து பார்க்க போகிறோம். இந்த விந்தியா ரேஞ்ச் வந்து ரைசஸ். இது எங்கே ரைஸ் ஆகுதுன்னா நர்மதா வேலி அப்படின்ற வேலியில் வந்து இது ரைஸ் ஆகிருக்கு. ஈஸ்ட் மற்றும் வெஸ்ட்டில் வந்து 1700 கிலோமீட்டர். அது மட்டும் இல்லாமல் இதில் சாண்ட் ஸ்டோன்ஸ், லைம் ஸ்டோன்ஸ் மற்றும் ஷேல் அதெல்லாம் இருக்குது. இது எதுக்கு இடையில் இருக்குன்னா கங்கா ரிவர் சவுத்துலேயும்,
அடுத்து வந்து பார்க்க போகிறது சாத்புரா ரேஞ்ச். இந்த சாத்புரா ரேஞ்ச் வந்து நர்மதா மற்றும் டபரி ரிவரில் இருக்குது. இது வந்து மொத்தம் 7 மலைகளால் வந்து ஆகப்பட்டது. இது வந்து மொத்தம் 900 கிலோமீட்டர்ல இருந்து 900 இருந்து மேஜர் பார்ட்டில் வந்து ஹைட் வந்து 900 மீட்டர் வரையும் இருக்கும் அப்படின்னு இந்த ஹில் ரேஞ்சஸ் ஆஃப் பெனின்சுலர் இந்தியா டெக்கன் பிளாட்டியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரேஞ்ச் ஹில். இது வந்து நார்த்லேருந்து சவுத் வெஸ்டர்ன் பகுதி வரைக்கும் இது போயிட்டுருக்கோம். இது எது மேலே போயிட்டுருக்குன்னா டெக்கன் பிளாட்டியூ மேலே. இது எக்ஸ்டெண்ட் இது எது வரை விரிவடையுதுன்னா 1600 கிலோமீட்டர் ஃப்ரம் டாப்டி வேலி. டபதி வேலியிலேருந்து 1600 கிலோமீட்டர் வந்து இது விரிவடைஞ்சிட்டே போயிட்டுருக்கு. எது வரையும்னா கன்னியாகுமரி, சவுத்தில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி வரையும். இது வந்து வெஸ்ட்டில் கோஸ்டல் பிளைன் இருக்குது. அதில் வந்து நிறைய ரிவர்கள் வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதில் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஜாக் ஃபால்ஸ் 270 மீட்டர் மற்றும் சரவதி ரிவர் அப்படின்ற ரிவர். இதோடைய ஸ்லோப் வந்து ஈஸ்டர்ன் சைடில் வந்து இது ஸ்லோப்பாக இருக்கும். ரைஸ் ஆஃப் கோட்வாரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி ஃப்ளோ ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால். பே ஆஃப் பெங்காலில் போய் இந்த நதிகள்லாம் வந்து கலக்குது. அடுத்து இதில் இருக்கக்கூடிய பாசஸ். இதில் என்ன பாசஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டால்காட், போர்காட், பால்காட் அப்படின்ற பாசஸ்லாம் இருக்குது. இது வந்து எதுக்காக இந்த பாசஸில் வந்து இப்போ வந்து ரோட்ஸ் மற்றும் ரயில்வேஸ்லாம் வந்து போட்டிருக்காங்க. பிட்வீன் எதுக்கு இடையேன்னு பார்த்தீங்கன்னா கொங்கன் பிளைன்ஸ் வெஸ்ட்லையும் டெக்கன் பிளைன்ஸ் ஈஸ்ட்டுக்கும் இது இடையில வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் இடையில வந்து போட்டிருக்காங்க. அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ். ஈஸ்டர்ன் காட்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து எங்கே வந்து ஒன்றிணைதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி ஹில்ஸ் தான் இருக்கிறதுலே இதில் இருக்கக்கூடிய ஹையஸ்ட் பாயிண்ட். அதில் உயரமான மலை வந்து தொட்டபெட்டா. அதோட உயரம் வந்து 2637 மீட்டர். அது எங்கே இருக்க உதகமண்டலம் ஹில் ஸ்டேஷனில் இருக்குது. தொட்டபெட்டா வந்து நீலகிரியில் இருக்குது. சதர்ன் பாஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து பால்காட் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பால்காட் கேப் வந்து எதை கனெக்ட் பண்ணுதுன்னா கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கேரளாவையும் தமிழ்நாட்டுடைய ரோடு மற்றும் ரயில்வே வந்து இந்த பால்காட் அதுதான் அந்த கனெக்ட் பண்ணுது. அடுத்து ஹையஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் சவுத்தர்ன் இந்தியா வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் உயரமான மலை வந்து ஆனைமுடி. அதோட உயரம் வந்து 2695 மீட்டர், 2695 மீட்டர் நோடல் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஆனைமலை. இது வந்து நார்த்லேயும், பழனி மலை வந்து நார்த் ஈஸ்ட்லேயும், அடுத்து கார்டோமன் அது வந்து சவுத்துலேயும் இருக்குது. இந்த வெஸ்டர்ன் காட்ஸோட டெர்மினேட் வந்து 20 கிலோமீட்டர் நார்த் கேப் ஆஃப் கொம்ரைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடைக்கானல் ஹில்ஸில் வந்து சவுத்தில் இருக்குது. எதுக்கு சவுத்தில்? பழனி ஹில்ஸுக்கு சவுத்தில். அடுத்து பார்க்க போகிறது ஈஸ்டர்ன் காட்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து ஈஸ்டர்ன் காட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். கிழக்கு தொடர்ச்சி மலைகள். இது வந்து ஈஸ்டில் வந்து பேரலாக வந்து போயிட்டு இருக்கக்கூடிய மலைகள். இது வந்து இன்டர்செக்ட் மலைகள். இது வந்து தொடர்ச்சியாக இருக்காது, அங்கே கொஞ்சம் கேப் இருக்கும். இன்டர்செக்ட் ஹில்ஸ் எதுக்கு இடையிலன்னு பார்த்தீங்கன்னா மகாநதி ரிவருக்கு ஒரிசாவில் மற்றும் வைகை ரிவர் தமிழ்நாட்டில். இது வந்து ஒரு கண்டினியூஸ் ஹில்ஸ் இல்லை அப்படின்னு பார்த்துருப்போம். இது சில இடத்துல வந்து டிஸ்அப்பியர் ஆயிரும். எங்கன்னா கோட்வாரி மற்றும் கிருஷ்ணா ரிவர்ஸில். இந்த கோட்வாரி வேலி வந்து என்ன பண்ணுதுன்னா ஈஸ்டர்ன் காட்ஸை வந்து நார்த் மற்றும் சதர்ன் பார்ட் அப்படின்னு ரெண்டாக பிரிக்குது. இது நார்த் பார்ட் வந்து 200 கிலோமீட்டர் வைடாகவும் சதர்ன் பார்ட் வந்து 100 கிலோமீட்டர் வைடாகவும் பிரிஞ்சு கிடக்கு. அடுத்து மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரியோட உயரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1501 மீட்டர் இந்த ஹில்ஸோட ஹைட்டு. இது வந்து ஹையஸ்ட் பீக் நார்த்தன் பார்ட்லேயே இருக்கக்கூடிய உயரமான பீக். அடுத்து நல்லமலை ரேஞ்ச். இது வந்து மோஸ்ட் ப்ராமினன்ட் சவுத் பார்ட்டில் இருக்குது. இதோட ஹில்ஸ் பிளாட்டியூஸ் மற்றும் சவுத் பார்ட்டில் ஆல்டிடியூட் ஃபர்தர் சவுத். ஈஸ்டர்ன் காட்ஸ் மற்றும் வெஸ்டர்ன் காட்ஸ் வந்து நீலகிரிஸில் வந்து போய் மெர்ஜ் ஆகுது அப்படின்னு முன்னையே பார்த்துருப்போம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பெனின்சுலர் பிளாட்டியூவில் உதகமண்டலம் வந்து ஊட்டிலையும், கொடைக்கானல், பச்சைமலை, கண்டாலா மற்றும் மகேந்திரா அப்படின்ற மலைகள் பிளாட்டியூஸில் இந்த பெனின்சுலர் பிளாட்டியூஸில் வந்து இருக்குது. இப்போ வந்து நம்ம எதை பார்த்துட்டு இருந்தோம்னா மூணாவதாகிய பெனின்சுலர் பிளாட்டியூ வந்து பார்த்துருப்போம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஒன் கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கோஸ்டல் பிளைன்ஸில் வந்து பெனின்சுலர் பிளாட்டியூ ஆஃப் இந்தியா வந்து எதால் சூழப்பட்டிருக்குன்னா கோஸ்டல் பிளைன்ஸால் சூழப்பட்டிருக்கு. இந்த கோஸ்டல் பிளைன்ஸ் வந்து எதுலேருந்து விரிவடையுது அப்படின்னா ரான் ஆஃப் கட்ச் வெஸ்ட்லேயும் இருந்து கங்கா பிரம்மபுத்திரா டெல்டா ஈஸ்ட்லேயும் வந்து விரிவடையுது.
இதோடைய கவரிங் டிஸ்டன்ஸ், அதாவது இது மொத்த நிலப்பரப்பு வந்து 6000 கிலோமீட்டர். இதோடைய ஏரியா வந்து எதுக்கு இடையில போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், அரேபியன் சீ மற்றும் வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ். இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்கக்கூடிய நிலப்பரப்பை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரேபியன் சீவை போய் இணையிறத வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ்னும், அது மட்டும் இல்லாமல் ஈஸ்டர்ன் காட்ஸ் போய் பே ஆஃப் பெங்கால் இணையிறத ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து மொத்தம் 2 கோஸ்டல் பிளைன் இருக்கு. அது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன், ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். இந்த 2 கோஸ்டல் பிளைன் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன். இந்த வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ல ஃபர்ஸ்ட் வந்து ரான் ஆஃப் கட்ச். இந்த ரான் ஆஃப் கட்ச் வந்து எங்க வந்து விரிவடையுது, நார்த்தில் விரிவடைந்து தெற்குல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி, சவுத்தில் கன்னியாகுமரி வரையும் இது வந்து விரிவடையுது. இது வெஸ்ட் கோஸ்டல் பிளைன், அதாவது கிழக்கு கடற்கரை சாலை, மேற்கு கிழக்கரை சாலை. குஜராத், எக்ஸப்ட் குஜராத்தை தவிர வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ல வந்து ஆவரேஜா வந்து 65 கிலோமீட்டர் ஆவரேஜ் வித்து வந்து இருக்கும் இதுல வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ல. அப்புறம் குஜராத் பிளைன் இருக்கு. இந்த குஜராத் பிளைன்ல வந்து ஈஸ்ட்ல வந்து ராணா கட்சி இருக்கு. அது மட்டும் இல்லாம காதியோவார் அப்படின்ற இது வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. எங்கன்னா நர்மதா, தபதி, மகி மற்றும் சபர்மதி ஆற்றல்ல. இது கூட சவுத் பார்ட்ல வந்து இன்க்ளூட் பண்றாங்க வெஸ்ட் கோஸ்டல் பிளைன்ல குஜராத் கோஸ்டல் பிளைன்ஸ் ஆஃப் கல்ஃப் ஆஃப் கேம்பட் அப்படின்றத வந்து இன்க்ளூட் பண்றாங்க, ஒன்றிணைக்கிறாங்க. அப்புறம் இதுல செயின் ஆஃப் ஸ்லைன் அப்படின்னு இருக்கு. இது வந்து நியர் எதுக்கு நிறைய இருக்குன்னா கோஸ்ட் நியர் இருக்கு, ஃபோல்டட் டியூரிங் ஹை டைட்ஸ். அடுத்து கொங்கன் பிளைன், கொங்கன் கோஸ்ட், கர்நாடகா பிளைன், மலபார் பிளைன் அப்படின்ற 4 பிளைன்ஸ்ல இருக்கு. அது என்னன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கொங்கன் பிளைன். இந்த கொங்கன் பிளைன் வந்து குஜராத்ல சவுத் சைட்ல இருக்கு. கொங்கன் பிளைன் குஜராத்ல சவுத் சைட்ல இருந்து இது வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கோவா வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோடைய இது வந்து 500 கிலோமீட்டர். அதோடைய வித் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50லேருந்து 80 கிலோமீட்டர். அதோடைய ஃபியூச்சர்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மெரைன் எரோஷன், கிளிஃப்டிங், ரீஃப் மற்றும் ஐலாண்ட்ஸ் சவுத் ஆஃப் மும்பை. அடுத்து கொங்கன் கோஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். இந்த கொங்கன் கோஸ்ட் வந்து ஒரு சீரியஸ் ஆஃப் பே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சாண்ட் பீச்சஸ் வந்து நிறைய பீச்சஸ் வந்து இருக்குது. இந்த கொங்கன் வந்து நார்த்தன் பார்ட்டில் இருக்குது. இதில் வந்து சாண்டி சவுத் பார்ட்டில் இருக்குது. கொங்கன் நார்த்தன் பார்ட்டில் இருக்கக்கூடிய சாண்டியாகவும் சவுத்தன் பார்ட்டில் இருக்கிறது ராக்காகவும் ரகடாகவும் இருக்கும் அப்படின்னு இந்த கொங்கன் கோஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கர்நாடகா பிளைன். இந்த கர்நாடகா பிளைன் எதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னா கோவா டு மங்களூர் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. அதோடைய ஆவரேஜ் வித் வந்து 30 to 50 கிலோமீட்டர். இதோடைய ஸ்லோப் வந்து ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படின்னா இதில் வந்து நிறைய வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது மலபார் பிளைன். இந்த மலபார் பிளைன் எதுக்கு இடையே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மங்களூர்லேருந்து கன்னியாகுமரி வரை இருக்குது. இதோடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா மங்களூர் பிளைனில் வந்து லேக்ஸ், லகூன்ஸ், பேக் வாட்டர், அது மட்டும் இல்லாமல் லோக்கலாக வந்து இதை வந்து கயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மங்களூர் பிளைனை இருக்கக்கூடிய லேக்ஸ், லகூன்ஸ், பேக் வாட்டர், லோக்கலாக வந்து கயல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ரிமெம்பர் லார்ஜஸ்ட் லகூன் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்குது. பேக் வாட்டர் பேரலாக வந்து கோஸ்ட் லைனில், லகூன்ஸில் பேக் வாட்டர் லிங்க்டு பை கெனால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஈஸியாக வந்து நேவிகேட் பண்ணுறதுக்கும் ஸ்மால் கண்ட்ரி போட்ஸை வச்சு நம்ம ஈஸியாக வந்து போக்குவரத்து படகு பண்ணுறதுக்கும் இந்த பேக் வாட்டர் வந்து கேரளாவில் நிறைய இருக்கிறதுனால இது வந்து பயன்படுது. இப்போ வந்து வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன்ஸ் பார்த்துருப்போம் கோஸ்டல் பிளைனில். அடுத்து பார்க்க போகிற ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் எதுலேருந்து ஸ்ட்ரெச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்டா ரீஜியன் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கன்னியாகுமரி வரையும் இது வந்து விரிவடையுது. இது எதுக்கு இடையில இருக்குன்னா ஈஸ்டர்ன் காட்ஸ் மற்றும் பே ஆஃப் பெங்காலுக்கு இடையே இருக்குது. இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன் வந்து வைடராகவும் வெஸ்ட் கோஸ்டல் பிளைன் இருக்கு. அதுக்கப்புறம் மேஜர் ஃபார்மேஷன் ஆஃப் இது எதால ஃபார்ம் ஆகிருக்கு உருவாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலுவியல் டெபாசிட்டால. எதுலேருந்து அலுவியல் டெபாசிட் வந்து இதில் வந்து இறைஞ்சிருக்குன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா மற்றும் காவேரி இது 3 ஆறுகள்ல இருந்து இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைனில் வந்து கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து சாலைன்னு சொல்லுங்க கிழக்கு கடற்கரையில் வந்து இது வந்து இணைஞ்சிருக்கு. அடுத்து ஆவரேஜ் வித், இதோடைய ஆவரேஜ் வித் வந்து 120 கிலோமீட்டர்லேருந்து 200 கிலோமீட்டர் டெல்டாரிக் ரீஜியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரீஜியன் ஹேஸ் ஸ்ட்ரெயிட் ஸ்டோர் லைன். இது வந்து நேராக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பீச் வந்து சேண்ட் இருக்கும். அப்புறம் இதில் வந்து மெரினா பீச்சும் வந்து
இந்த ஈஸ்ட் கோஸ்டல் பிளைன்ல தான் இருக்கு. இந்த மெரினா பீச் எங்க இருக்கு உங்களுக்கே தெரியும், சென்னையில் இருக்கு. இதுல வந்து நார்த்தன் சர்க்கஸ் இருக்கு. இந்த நார்த்தன் சர்க்கஸ் வந்து எங்க இருக்குன்னு, நார்த்தன் சர்க்கஸ் கோரமண்டல் கோஸ்ட், உட்கல் பிளைன், சில்கா லேக், ஆந்திரா பிளைன், விசாகப்பட்டினம், தமிழ்நாடு பிளைன் மற்றும் கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்ட்டு மொத்தம் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றும் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்த்தன் சர்க்கஸ். இந்த நார்த்தன் சர்க்கஸ் எதுக்கிடையே இருக்குன்னா மகாநதி மற்றும் கிருஷ்ணா ரிவர்களுக்கு, ஆற்றுகளுக்கு இடையே வந்து இருக்கு. இந்த கோரமண்டல் கோஸ்ட் வந்து எதுக்கிடையே இருக்கு, கிருஷ்ணா மற்றும் காவேரிக்கு இடையே இருக்கு. அடுத்து உட்கல் பிளைன், இது வந்து எங்க வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோஸ்ட் ஆஃப் ஒரிசா கடற்கரையில இருந்து இது வந்து விரிவடையுது. எது விரிவடையுதுன்னா 400 கிலோமீட்டர் டெல்டானிக் ரீஜியன் ஆஃப் மகாநதி ரிவர் வரையும் இது வந்து விரிவடையுது. இந்த கோஸ்டல் லைன் வந்து உட்கல் பிளைன்னு சொல்லியிருப்போம். இது வந்து ஸ்மூத்தாகவும் ஃப்ரெகில்டாகவும் சாண்ட் டூன்ஸ் மலைத்திட்டுகள் நிறைய இருக்கிறதாகவும் இந்த உட்கல் பிளைன் வந்து இருக்கு. அடுத்து வந்து சில்கா லேக். இந்த சில்கா லேக்கு தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய லேக் வந்து இந்த சில்கா லேக் தான். இது எங்க இருக்குன்னா சவுத் ஆஃப் மகாநதி ரிவரின் தெற்கு பகுதியில் இருக்குது. ஒரு ரிவர் டெல்டாவில் வந்து இருக்கு. அடுத்து பார்க்க போகிறது ஆந்திரா பிளைன். இந்த ஆந்திரா பிளைன் எதுக்கு இடையே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மபுத்திரா அண்ட் புலிகாட் லேக்குக்கு இடையே இருக்கக்கூடியது தான் இந்த ஆந்திரா பிளைன். இது எதால வந்து ஃபார்ம் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்டாஸ் ஆஃப் கோதாவரி மற்றும் கிருஷ்ணா ஆறுகளால் உருவாகிய ஒரு பிளைன் தான் இந்த ஆந்திரா பிளைன். இது வந்து ஸ்ட்ரெயிட் கோஸ்ட் அண்ட் ஃபியூ சைட்ஸ் ஆஃப் குட் ஹார்பர்ஸ் அப்படின்னு இருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாகவும் சில இடங்களில் மட்டும்தான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதனால இங்கே வந்து நிறையா வந்து ஹார்பர்ஸ்லாம் வந்து இந்த ஆந்திரா பிளைனில் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம் மற்றும் மச்சிலிப்பட்டினம் ஆகிய 2 ஹார்பரும் எங்கே இருக்கு, இந்த ஆந்திரா பிளைனில் தான் இருக்கு. ஏன் இதில் வந்து ஆந்திரா பிளைனில் வந்து அடுத்து பார்க்க போகிறது தமிழ்நாடு பிளைன். தமிழ்நாடு பிளைன் வந்து புலிகாட் லேக் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மொத்தம் 992 கிலோமீட்டர் 992 கிலோமீட்டர் வந்து இது எக்ஸ்டெண்ட் ஆகுது, விரிவடையுது. இதோடைய ஆவரேஜ் வித் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர். இது எதால வந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஃபெர்டைல் மற்றும் வெல் டெவலப் இரிகேஷன் ஆஃப் ஃபெசிலிட்டிஸால் உருவாக்கப்பட்டது. இதில் தான் வந்து கிரானரி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய காவிரி ரிவர் டெல்டா வந்து தமிழ்நாடு பிளைனில் தான் இருக்கு. இப்போ வந்து நம்ம 4 வந்து முடிச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஐஸ்லாண்ட். ஃபோர்த் ஒன் நம்ம எது பார்த்தோம், கோஸ்டல் பிளைன் பார்த்தோம். அது வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் மற்றும் ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் வந்து பார்த்தோம். இது வந்து எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டும் கம்பேர் பண்ணி படிங்க. வெஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் எப்படி இப்போ என்னென்ன இருக்குது, ஈஸ்டர்ன் கோஸ்டல் பிளைன் என்ன இருக்குது, இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இதில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, இது எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுது, இதில் என்னென்ன பிளைன்ஸ் இருக்குது, இதில் என்னென்ன பிளைன்ஸ் இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து ஃபிஃப்த் ஒன்று பார்க்க போகிறது இந்தியன் ஐலாண்ட்ஸ். இந்த இந்தியன் ஐலாண்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபாரில் இருந்து எதுக்கிடையே இருக்குன்னா 6 டிகிரி நார்த் டு 4 டிகிரி நார்த் லேட்டிடியூட் மற்றும் 90 டிகிரி ஈஸ்ட் டு 94 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். இதில் வந்து மொத்தம் 572 பிக் அண்ட் ஸ்மால் டைனி ஐலாண்ட்ஸ் இருக்குது. இதில் அந்தமான் நிக்கோபாரில் மொத்தம் 572 பெரிய மற்றும் சிறிய தீவுகள் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 38 இன்ஹாபிட்டன்ட் அதெல்லாம் இருக்குது. இதோடைய மொத்த நிலப்பரப்பு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 8249 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட மொத்த நிலப்பரப்பு. அந்தமான் ஐலாண்ட் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து செப்பரேட்டாக இருக்காது. நிக்கோபார் ஐலாண்ட் வந்து குரூப்பாக இருக்கும், 10 டிகிரி சேனலில் இருக்கும். இந்திரா பாயிண்ட் வந்து இருந்தது, ஆனால் வந்து அது வந்து சவுதர்ன் மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமான் நீட் குரூப் ஆஃப் ஐலாண்ட் 25 ஐலாண்ட்ஸ் இருக்குது இன்ஹாபிட்டண்ட்டாக. நிக்கோபாரில் வந்து 13 ஐலாண்ட் இருக்குது. அந்தமான்றது தனி, நிக்கோபார் தனி, ரெண்டும் இணைஞ்சு சொல்லியிருக்காங்க. அடுத்து மோஸ்ட் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா சாண்ட் ஸ்டோனா, லைம் ஸ்டோனா, ஷேலாவும் வல்கனிக் ஆர்கினாவும் இருக்கும் நிறையா வந்து தீவுகள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐலாண்டு மற்றும் மலைப்பகுதியெலாம் வந்து எவ்வளோ உயரத்தில் இருக்கும்னா 750 மீட்டர். அப்புறம் இதோட கிளைமேட் வந்து ஹாட்டாகவும் ரொம்ப வந்து குலுக்கமாக இருக்கும் அந்த இடத்துல வந்து. அது மட்டும் இல்லாமல் நிறைய காடுகளாலையும் தென்னை மரங்களாலையும் வந்து சூழப்பட்டிருக்கும். அடுத்து பார்க்க போகிறது லட்சதீப் தீவுகள். இந்த லட்சதீப் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குன்னா அரேபியன் சீல இருக்குது. இதில் மொத்தம் 27 தீவுகள் இருக்குது. அதில் 11 வந்து இன்ஹாபிட்டன்ட் என்னென்னா பயன்படுத்தப்படாத தீவுகள். இதில் வந்து லாசிடிவ்ஸ், மினிகோவ் மற்றும் அமிட்ரி இதெல்லாம் வந்து குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க இதோடைய பெயர்கள். மற்றும் வந்து இதில் வந்து 1 லட்சம் ஐலாண்ட்ஸ் இருக்கிறதாகவும் எப்போ கணக்கெடுத்துக்கான 1973
இதோடைய ஏரியா வந்து 110 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதோட எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா 200லேருந்து 500 கிலோமீட்டர் சவுத் வெஸ்ட் ஆஃப் கேரளாவில் வந்து அவ்வளோ தூரத்தில் வந்து இது இருக்குது. அடுத்து பார்க்க போகிறது சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியன் பிசியோகிராஃபி, அதான் பார்க்க போகிறோம். இந்த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் இந்தியா பிசியோகிராஃபியில் மொத்தம் ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹிமாலயஸ் வந்து நார்த்தன் ப்ரிவென்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிமாலயஸில் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் காற்றுகள் வந்து வருவதாகவும் அது மூலியமாக வந்து அந்த காற்று போய் இமலய மலைகளை மோதும் போது அது வந்து ஸ்னோஃபால் மற்றும் ரெயின்ஃபால் மழைப்பொழிவும் பனிப்பொழிவும் வந்து இது கொடுக்கறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. இது சவுத் வெஸ்ட் மான்சூன் விண்ட்ஸ். சப்போஸ் அங்கே வந்து இமாலய மலை இல்லை, இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே இமாலய மலை இல்லைன்னா என்ன ஆகும்? அங்கே மழை இல்லைன்னா இந்தியாவே முழுக்க வந்து ஒரு பாலைவனமாக வந்து காட்சியளிக்கும். ஃபுல்லாக வந்து ட்ரையாக இருக்கும். ஏன்னா இமாலயஸ்லேருந்து தான் நமக்கு ஃபுல்லாக வந்து கொடுக்குது. நிறைய ஆறுகள் வந்து இமாலயிலேருந்து உதிக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹிமாலயாஸ் வந்து ஒரு நேச்சுரல் பவுண்டரியாக இருக்குது. எதுக்கு? இந்தியாவுக்கு. ஒரு சப்கான்டினென்ட் ஆகிய இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய பேரியர், ஒரு மிகப்பெரிய ஒரு பேரியராக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இமாலயன் மவுண்டன்ஸ். இதில் வந்து நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியாவின் நார்த்தன் பிளைன்ஸில் வந்து ஃபெர்டைல் அலுவியல் சாயில், ஃப்ளாட் லெவல் லேண்ட் மற்றும் ஃபேவரபிள் கிளைமேட், அக்ரிகல்ச்சர் லேண்ட், சாயில் வந்து நல்லாயிருக்கும், ஃப்ளாட் லெவலாக இருக்கும் லேண்டு மற்றும் நல்ல கிளைமேட்டாக இருக்கும், விவசாயமும் வந்து நல்ல செழிப்பாக இருக்கும். அப்புறம் பெனின்சுலா பிளாட்டியூ, இந்த பெனின்சுலா பிளாட்டியூவில் நிறைய ரிச் மினரல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய அயன் இருக்குது, மேக்னீசியம், காப்பர், பாக்சைட், மைக்கா மற்றும் குரோமியம், லைம்ஸ்டோன் ஆகிய எல்லாமே வந்து எங்கே இருக்குது? பெனின்சுலா பிளாட்டியூ இருக்குது. கடைசியாக வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பிக் அண்ட் ஸ்மால் பாத்ஸ் டெவலப்ட் அலாங் கோஸ்டல் ஏரியாஸ். இந்த கடற்கரை பகுதியில் வந்து நிறைய சிறிய மற்றும் பெரிய இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. கடைசியாக வந்து ட்ரைனேஜ். இந்த ட்ரைனேஜ் வந்து ரிவர்ஸ் அண்ட் லேக்கால் உருவாக்கப்பட்ட ஆறுகள் மற்றும் குளங்களால். இந்த ரிவர்ஸ் வந்து ஒரு ட்ரிபியூட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எப்படின்னா ஒரு மெயின் சேனல், அதாவது ஆறு தான் வந்து ஒரு மெயின் சேனல், ஒரு பிரதான ஒரு நீர்வழி, இது ஆறு. அந்த ஆறுலேருந்து வரக்கூடிய சிறிய சிறிய கால்வாய்கள் தான் வந்து ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ரியலி போன் ஆஃப் மேன்கைண்ட். இது வந்து மனிதனால் படைக்காமல் அது இயற்கையாகவே படைச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த ரிவர் சிஸ்டம் எப்படி வந்து பிறந்தது, பர்த் ஆஃப் ரிவர் சிஸ்டம், எப்படி வந்து இந்த ரிவர் சிஸ்டம் இந்தியாவில் பிறந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து மவுண்டெயின்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா மலைகள் வந்து பெறுது. இது மலைகள். அந்த மலைகள் வந்து மலைகளை பெற்று ஹெவி ரெயின்ஃபால், அதாவது நல்ல பலத்த மலைகள் பெய்யும் போது அந்த மவுண்டெயின்லேருந்து எது ஆரிஜினேட் ஆகுது? ரிவர் வந்து ஆரிஜினேட் ஆகுது. அந்த ரிவர் வந்து எங்கே போகுது? அது வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகி ஒரு ஸ்லோப்பில், அந்த மவுண்டெயின்லேருந்து ஸ்லோப்பில் போயிட்டே இருக்குது. எங்கே ஸ்லோப் இருக்கோ கிடைக்குதோ அந்த ஸ்லோப்பில் போயிட்டே இருக்குது. அது ரிவர்ஸாகவும் நிறைய ஸ்ட்ரீம்ஸ்லாம் ஒன்றிணைந்து ரிவராக மாறி அது போயிட்டுருக்கு. அந்த நம்பர் ஆஃப் ஸ்ட்ரீம்ஸ்லாம் வந்து ஒன்றிணைந்து ஒரு ரிவராகவும் ஒரு ஸ்ட்ரீமாகவும் மாறுது. அது வந்து ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து உருவாக்குது, அதாவது ஒரு ஆறை வந்து உருவாக்குது. அது வந்து எந்த மேட்டு பகுதியிலேருந்து நிலப்பகுதிக்கு தானாக வந்து ஒரு கிராவிடேஷன் மூலிமா அது போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு ஜியாகிரபிக்கல் ஸ்ட்ரக்சராக வந்து பார்க்குறாங்க. அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் வாட்டர், எவ்வளோ தண்ணி இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு அது செல்லும். அதுதான் வந்து வெலாசிட்டி ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்க்க போகிறது இன்லேண்ட் ட்ரைனேஜ். இந்த இன்லேண்ட் ட்ரைனேஜ் வந்து எங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரவலி, வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஆரவலியில், இங்கே ராஜஸ்தானில் லூனி ரிவர், அந்த ரிவரில் வந்து இருக்குது. இது வந்து சவுத் வெஸ்ட் ஆஃப் அஜ்மேர் வந்து உதிக்குது. ஆரவலி வந்து எங்கே பாஸ் ஆகுதுன்னா கோவிந்த் கர்க் மற்றும் சர்சுதி அப்படின்றதுல பாஸ் ஆகுது. இந்த சோர்ஸ் ஆஃப் லேக் வந்து புஷ்கர், பாயிண்ட் ஆஃப் ரிவர் வந்து லூனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லூனி வந்து மொத்தம் 2 மேஜர் ட்ரிபியூட்டரிஸால் வந்து ஆகுது. அது வந்து ஆரவலி, சுக்ரி மற்றும் ஜாவலி மற்றும் 320 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து இந்த இன்லேண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து போயிட்டுருக்கு. ஃபைனலி வந்து மார்சி கிரவுண்ட், ரானா கட்ச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து போய் சென்றடையுது. இல்லை லூனி நீர் வந்து ஸ்வீட்டாகவும் அதாவது ரான் நீர் வந்து சலைனாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து கடைசி, இதோட முடியுது. இன்றைக்கி வந்து நம்ம ஜியாகிரஃபியில் எதை பற்றி பார்த்துருப்போம்,
இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்தியா லொகேஷன் அண்ட் பிசியோகிராஃபி தான் பார்த்துட்டு இருந்தோம். இதில் வந்து இந்தியா லொகேஷன் எப்படி இருக்குது, அது சப்கான்டினென்ட் இருக்குது, அது ஐஎஸ்டினா என்ன, அதோட டைவர்ஷன் மற்றும் அதோடைய பிசியோகிராஃபி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து மொத்தம் வந்து இருக்கக்கூடிய 5 மவுண்டைன்ஸ் வந்து பார்த்துருப்போம். நார்த் மவுண்டைன், நார்த் அண்ட் கிரேட் பிளைன்ஸ் மற்றும் பெனின்சுலர் பிளாட்டியூஸ், கோஸ்டல் பிளைன் மற்றும் ஐலாண்ட்ஸ் ஆகிய இது 5ம் பார்த்துருப்போம். இந்த 5ம் வந்து 10th புக்கில் சமச்சீர் புக்கில் இருக்குது. நான் சொல்லியிருக்க பேஸ் பண்ணி நான் சொல்ல நீங்கள் வந்து புக்லேயே வந்து நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வந்து குறிச்சிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொன்று கீழே என்ன டாபிக் இருக்குது, அந்த டாப்பிக்கில் இருந்து அது எப்படி வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் வந்து கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. உங்களால் நினைவு வச்சுக்க முடியும். ஒரு முறைக்கு 2 முறை, ஒரு 3 முறை படித்தாலே வந்து போதும். எக்ஸாம் வந்து உங்களால் ஈஸியாக வந்து நினைவு கொண்டு வர முடியும். இதோடு இந்த வீடியோ வந்து முடியுது. நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நல்ல ஒரு ஜாகிரஃபி டாப்பிக்கில் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாகிரஃபி டாபிக் வந்து பார்த்துட்டு நம்ம வந்து வரலாம். நீங்கள் ஃபுல்லாக வந்து சமச்சீர் புக்கில் வந்து படித்தா போதும். வெளியில் எந்த சோர்ஸும் வந்து நீங்கள் எடுத்து வந்து படிக்க தேவையில்ல. அடுத்து என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம்னா மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட் அப்படின்னு அடுத்த டாபிக் இருக்குது. மீதி எல்லாமே கொஞ்சம் ஈஸியான டாபிக்ஸ் தான். அதை நம்ம ஈஸியாக வந்து பார்த்துடலாம். Thank you for watching this video. For more video, please subscribe below. This is Kalairaj signing off. Thank you. நன்றி, வணக்கம்.